ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் ப்ளைன் ப்ளவுஸை எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடு சேர்ந்து நீங்கள் கழுத்து இறக்கி வைக்கிறது, பேக் நெக்கு கழுத்தை வந்து எப்படி இறக்கி வைக்கிறது, இல்லை கழுத்து வந்து நமக்கு ஷோல்டர் லூஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா, நேராக வந்து ஒரு ஷேப்பாக கிச்சன் வந்து பாடியோட ஸ்கின்னோட ஒட்டி நிற்காமல் சைடில் இறங்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்குது, இறங்கி வந்துகிட்டே இருக்குது, ஷோல்டரோடு நிற்க மாட்டேங்குது, இன்னர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கள்ல, அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்லேயும் கட்டிங்லேயும் ரெண்டுமே சேர்ந்து தான் நீங்கள் பண்ணணும். ஒன்றில் பண்ணினா மட்டும் பத்தாது, ரெண்டுலேயும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ நான் கட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிட்டு, ஸ்டிச்சிங்கில் ஒரு சின்ன நீங்கள் ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிங்கனாலே போதும், அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. நான் மடிக்கிறேன் பாருங்கள். மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ளவுஸோட நேர் பீஸில் விழுகும், குறுக்கு பீஸில் வராது. அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் இதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் கம்பல்சரி குறுக்கு பீஸில் போடக்கூடாது. குறுக்கு பீஸில் போட்டிங்கன்னா ஷேப் அமையாது. நீங்கள் முந்தி காலத்து ஆளுங்கள்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்கள், நோட் பண்ணி கேளுங்க உங்ககிட்ட. ப்ளவுஸ் வந்து குறுக்க போட்டு கட் பண்ணால் ஷேப் வந்து கரெக்டாக அமையாது. ஓகேவா? இப்போ இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1.25 இன்ச்சு பட்டிக்காக கிளாத்து விட்டுறேன். இது வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸு. இப்போ திருவிழா போயிட்டுருக்கு, அதனால தான் ஷாப் கொஞ்சம் பிஸினால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. எல்லோரும் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து கையோட உயரம் அளவு எடுத்துக்கிறேன். கையோட உயரம் வந்து 6.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கையோட லூஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். கையோட லூஸ் வந்து 6.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சுற்றளவு இப்படி செக் பண்ணாதீங்க, இப்படி வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க. 8 கொடுத்துருக்காங்க, ஆம்கோல் 8 இருக்குது. இந்த உயரத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போது அந்த 8 இன்ச்சியை, அதாவது 8 இன்ச்சு இங்கே நீங்கள் உயரம் மார்க் பண்ணியிருக்கீங்களா தையலுக்கு சேர்த்து, அங்கேருந்து 8 இன்ச் இங்கே மார்க் பண்ணுங்கள் இந்த லைனுக்கு. இப்போ லைன் போட்டிங்கள்ல, அங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 8 இன்ச் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. 4 பாதி பாதியாக பிரித்தாச்சு. மேலே ஒரு ஆஃப் அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப்பு. ஓகேவா? ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் சுற்றளவுக்கும் லூஸ்க்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச்சுக்கு கிளாத்து விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம கை மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கை ஆம்கோல் சுற்றளவில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கையோட உயரத்தில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதை நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டு கட் பண்ணிட்டு இந்த பட்டி மடக்கிறதுக்கு இங்கே ஒரு மார்க் போட்டுறேன். இந்த துணியை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயிண்ட்டு அந்த ஆம்கோல் அந்த ஃப்ரண்ட்டு சைடு வருது பார்த்திங்களா, அந்த முண்டாவை நம்ம குடஞ்சிடலாம். இது ஏன் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு மட்டும், அதாவது ப்ளவுஸில் வந்து பேக்கில் குடையக்கூடாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் குடையணும். அந்த ஃப்ரண்ட்டில் ஏன் குடையிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரோட அந்த பாடியை பாருங்கள், உடம்பை பாருங்கள். நம்ம ஷோல்டருக்கு பின்னாடி இருக்க அந்த கையோட ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராடாகவும், நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃப்ரண்ட்டு பார்ட் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு ஒடுங்கி போயும் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த ஃப்ரண்ட்டில் வர பார்ட் மட்டும் நம்ம குடையணும், பேக்கில் வந்து குடையக்கூடாது.
ஓகேவா? ஃப்ரண்ட்டில் குடஞ்சி நீங்கள் வெட்டினா தான் கையில் வந்து லூஸ் வராது, சுருக்கு வராது, புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்காது, ஸ்கின்னோட ஒட்டி வரும் ஆம்கோல். அதனால தான் ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் கை குடையிறோம். இப்போ நம்ம கை ஜாயிண்டில் இருந்து ஒரு இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட லூஸ் விட்டுருக்கீங்கள, அதிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் மட்டும்தான் நீங்கள் குடைய போகிறீங்க. பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஆஃப் கூட மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, இந்த சென்டர் வரைக்கும் போயிட்டு திருப்பி இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுங்க. ஓகேவா? நல்லா காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கை குடையிறது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஏன் 1 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி நம்ம குடையிறோம் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து குடஞ்சிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஏற்றியும் இந்த சைடு இறக்கியும் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து இங்கே வரைக்கும் குடஞ்சிட்டிங்கன்னா கை ஜாயிண்ட்டு நீங்கள் இந்த இடம் ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ளவுஸோட இந்த இடம் ப்ளவுஸோட ஜாயின் பண்ணுற இடம் வந்து இங்கே இப்படி வரும், ஏற்றி இறக்கி வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஒரு சைடு 1 இன்ச் இங்கே விட்டு இங்கே ஒரு சைடு விட்டு நம்ம கை குடையிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கையை கட் பண்ணியாச்சு, கை குடஞ்சாச்சு. இது வெளிப்பக்கம், இதுவும் வெளிப்பக்கம் அப்படின்னு ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணலாம். இப்போ பேக் பீஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன். 2 மடிப்பு சைடு மட்டும் போதும். மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு. அதாவது ஸ்லீவ் வந்துட்டு 4 மடிப்பாக போட்டோம். பேக் பீஸ் வந்து 2 மடிப்பு தான் இருக்கணும். அதாவது 2 மடித்ததை அப்படியே டபுளாக போட்டிருக்குது. கிளாத் நீங்கள் வாங்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மடிப்பு அப்படியே. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணுற இடத்துல வந்து பிசுறு ஏற்றி இறக்கி இருக்கா இல்லை கிராஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு பட்டிக்கு விட்டுக்கோங்க. 1.5 to 2 இன்ச்சு தாராளமாக விடலாம். அப்போ தான் வந்து பட்டி க்ரிப்பு கிடைக்கும் நல்லா. இப்போ கையோட உயரம் செக் பண்ணலாம். சாரி, பேக் சைடோட உயரம் செக் பண்ணலாம். உயரம் வந்து 13.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தையலுக்கு சேர்த்து 13.25 வைங்க போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பட்டிக்கு விட்டுட்டோம். ஸோ 13.25 வச்சா போதும். அதுக்கப்புறம் கழுத்து இறக்கம் வந்து 4.5 இருக்குது. நான் 5 வச்சுக்கிறேன். ஏன்னா பட்டி மேலே தையல் இங்கே மடித்து தைக்கணும்ல, அதனால் சேர்த்து. அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த பீஸை வந்து நீங்கள் அப்படியே போட்டு மடித்து, சும்மா நான் ஒரு பேருக்காக தான் போடுறேன். ஏன்னா இந்த பாடிக்கு வந்து 2.5 வச்சாலே போதும். இங்கே மார்க் பண்ணுறேன். அது என்ன அகலம் இருக்கோ அப்படியே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். கழுத்தோட அகலம் 3 இன்ச் இருக்குது. ஓகேவா? 3 இன்ச்சு தச்சு முடிக்கிறப்ப என்னாகும், 3.25 ஆகும். அப்போ இவங்களோட கழுத்து அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகேவா? அதனால தான் அவங்களுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் நிற்கலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு 2.25 to 2.5 வச்சாலே போதும். இவ்வளோ வச்சாலே போதும். தச்சு முடிக்கிறப்ப இந்த அளவு வந்தாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டே இங்கே வெட்டிட்டீங்க அப்படின்னா தச்சு முடிக்கிறப்ப இங்கே போயிடும், கழுத்து அகலம் அதிகமாயிரும். கழுத்து அகலம் அதிகமானாலே ஷோல்டர் ஸ்கின்னோட அது ஒட்டி நிற்காது, இன்னர்ஸ் தெரிகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் எப்போவுமே கழுத்து அகலத்தை அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எந்த சைஸுக்கு என்ன கழுத்து அகலம் வைக்கணும்னு. தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 2.25, நான் வந்து 3 வச்சுக்கிறேன். 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறேன். 2.25. பட் நான் வந்து ஏன் 3/4 இன்ச்சு வைக்கிறேன்னா, நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் டேப்பு கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். இதுதான் 2.25 இன்ச்சு. நம்ம கண்டிப்பாக வந்து ஷோல்டர் எப்போவுமே 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம் அப்படின்னு இல்லை. நான் எப்போவுமே 3/4 இன்ச்சு விட்டுருவேன். 3/4ல் பாதியாக டிவைட் பண்ணிப்பேன் ஷோல்டர் மட்டும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. ஓகேவா? அதனால் இந்த நீங்கள் எடுத்த அளவுலேருந்து 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 2.25, நான் 3 இன்ச்சு வைக்கிறேன்.
இப்போ சைடு லூஸ் நம்ம அளவு எடுத்துக்கலாம். சைடு லூஸ் வந்து மொத்த பாடியோட லூஸ் வந்து நீங்கள் இப்படியே ரொம்ப இப்படி அகலப்படுத்தாமல் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறது அப்படியே போடுங்க. போட்டு இந்த கை டு இந்த கை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 18, 18ல் பாதி 19, 18ல் பாதி 9. ஸோ 9 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 9 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் டு 2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ கிளாத்து தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து துணி எக்ஸ்ட்ரா நிறையா விடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மடித்து இப்படி போட்டு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஷேப் கரெக்டாக வச்சுட்டு செக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது. ஏன்னா இது வந்து கழுத்து அகலமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்படி இருக்கணும் பீஸ், அப்போ தான் கரெக்டு. நம்ம மார்க் பண்ணது இங்கே. ஓகேவா? இதிலேருந்து ஒரு 1.5 to 2 இன்ச் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். கரெக்டாக வந்துருச்சா? ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இவங்களோட பாடி சுற்றளவுக்கு வந்து 36 இவங்களோட பாடி சுற்றளவு. 36க்கு நீங்கள் கம்பல்சரி 6 இன்ச் வச்சாலே போதும். 5.25 to 6 இன்ச் கரெக்டாக வரணும். அப்போ நான் 5.25 வச்சுக்கிறேன். தச்சு முடிக்கிறப்ப 6 வந்துடும். ஓகேவா? ஆம்கோல் சுற்றளவு வந்து 5.25 வைக்கிறேன். அதாவது ஆம்கோல் சுற்றளவுக்கு இறக்கம் பாடி அந்த மார்க் பண்ணுவீங்கள்ல, இறக்கம் வந்து 5.25 வைக்கிறேன். தச்சு முடிக்கிறப்ப 6 வரும். இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு எப்போவுமே 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். 1.25 சொல்லுவாங்க எல்லோரும். 1.25 வைக்காதீங்க. 1 இன்ச் வச்சு மார்க் பண்ண ரவுண்டு கொடுங்க. ஓகே. இப்போ சேம் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் பேக் நெக்கில் 1/2 இன்ச் மட்டும் வச்சு ரவுண்டு கொடுத்துருங்க. 1/2 இன்ச் வச்சு நீங்கள் ரவுண்டு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வரும். 1/4 இன்ச் வச்சு ரவுண்டு கொடுத்தா அது ரொம்ப ப்ராடாக போகும். 3/4 இன்ச் வச்சு ரவுண்டு கொடுத்தா அது ரொம்ப ஒடுக்கமாக போகும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப அகலப்படுத்தக்கூடாது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப அகலப்படுத்தக்கூடாது. ஏன்னா பேக்கில் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ரொம்ப அகலமாக கட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் கொடுக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக அகலப்படுத்தக்கூடாது. சேம் இந்த கரைப்பீஸ் இருக்குல்ல, கரைப்பீஸ் வந்து நீங்கள் வந்து சைடில் வர்ற மாதிரி எப்பவும் போடுவீங்க. மடிப்பு சைடு நம்ம சைடு. அப்போது இப்போ நீங்கள் இதை வந்து இப்படி போடுறது தான் ஃபுல் கிராஸ். ஓகேவா? அதுக்காக தான் நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த கை ஜாயிண்ட்டு கட் பண்ணுற அந்த கை கட் பண்ணுற அந்த கேப்பில் ஷோல்டர் வர மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸ் பீஸ் கிடைக்கும். ஃபுல் கிராஸ் பீஸ் கிடைக்கும். இப்போ இந்த பேக் பீஸு என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மாற்ற வேண்டாம். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோலாம் எப்போவுமே பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மைண்டில் புரியும். ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. முன்னாடியும் பேக்கில் என்ன ஏதோ லூஸோ அதே அளவை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி, இது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு. 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோலுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டிப்பாக கம்பல்சரி இதில் 3/4 இன்ச் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 3/4 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டு கொடுத்துருங்க. ரொம்ப தடித்தவங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கூட ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணலாம். பட் இவங்களுக்கு வேண்டாம், ஏன்னா இவங்க வந்துட்டு இது தீச்சட்டி ப்ளவுஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக போட்டால் இவங்களால கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் கழுத்து அகலத்தெல்லாம் குறைக்க சொன்னாங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் கீழே இறக்கி நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறதா இருந்தால் அப்படி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக லென்த்து உயரம் செக் பண்ணிக்கலாம். உயரம் வந்து கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச் இருக்குது.
நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 7.25 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு கோடு பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு கோடு. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச் எடுக்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த கழுத்தோட அகலம் அதிகமாகுது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பேக்கில் நீங்கள் என்ன மார்க் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அது ஏன் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் சைடு வந்து உங்களுக்கு கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் எதுவுமே கிடையாது. பட் வந்து ஃப்ரண்ட்டில் கொக்கி பட்டன் பீஸ் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறதுனால ரொம்ப லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த 1/2 இன்ச் இது கம்மி பண்ண சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துருங்க. மேலே வந்து ஷோல்டரில் கம்மி பண்ணவே பண்ணாதீங்க. இங்கே வந்து டச்சே பண்ணாதீங்க, அதுக்கு கீழே வரைக்கும் டச் பண்ணுங்கள். இங்கேருந்து அப்படியே ரவுண்ட் எடுத்துருங்க. ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட்டு நெக்கு. இப்படி நீங்கள் கட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ அந்த டாட்டு பீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3 இருக்குது, 3.25 இருக்குது. நான் 4.25 வச்சுக்கிறேன். 1 இன்ச் சேர்த்து சைடு பீஸ் செக் பண்ணிக்கலாம். சைடு பீஸ் வந்து 5.5 இருக்குது. நான் 5.5 அப்படியே வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே சைடில் தையலுக்கு விட மாட்டேன், பட்டியில் தான் சேர்ப்பேன். ஏன்னா இது தையல் கம்மி பண்ணால் தான், இதில் ஒரு 1 இன்ச் கம்மி ஆனால் தான் அந்த ஷேப் கிடைக்கும். இன்னும் கீழே இறங்க இந்த ஷேப் வந்து சைடில் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு கரெக்டாக கப் ஷேப்பு உட்காராது. ஸோ அதனால் இப்போ ஷோல்டர் மடித்து நீங்கள் 1/4 இன்ச் கீழே இறக்கி அப்படியே மார்க் பண்ணிட்டாலும் ஓகே தான். இல்லை ஃபுல் லென்த்து செக் பண்ணுங்கள். ஃபுல் லென்த்து செக் பண்ணால் 12.5. 1/4 இன்ச்சு கீழே இறக்கி 12.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் 13. ஆனால் அது ஏன் வந்து நம்ம லென்த் பார்க்குறப்ப இப்படியும் உங்களோட அந்த ஹைட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்கல்ல, கிளாத்தை வச்சு மடித்து போடுறப்ப இப்படி வருதுன்னா, இது வந்து ஃபுல் கிராஸ் பீஸ். நீங்கள் எவ்வளோ இழுத்து இப்போ பாருங்கள், இவ்வளோ இழுத்து வச்சாலும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸை வந்து நம்ம எப்போவுமே இழுத்து வைக்கக்கூடாது. இப்படி லூஸ் விட்டு அப்படியே தான் மார்க் பண்ணணும். இதுதான் கரெக்டு. ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு அளந்து எடுத்து மார்க் பண்ணதில் நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதுதான் கரெக்டு. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பட்டி பீஸ். 2 பீஸும் ஒரே மாதிரி இந்த கரை பீஸில் எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பட்டி பீஸ் வந்து இந்த கரை பீஸில் தான் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த 2 பீஸும் வச்சு பார்த்து எது பெரிய சைஸோ அந்த பெரிய சைஸை எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்குள்ளே தான் நமக்கு பட்டி பீஸ் வேணும். மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அளந்து பாருங்கள். 3.5 இன்ச் வருது. ஸோ நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். கீழே 1/4 இன்ச், மேலே 1/4 இன்ச் தையல். 1/4 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச் வந்துடும். 1/4 இன்ச்செலாம் நீங்கள் பிடிக்காதீங்க, ரொம்ப கம்மியாக போயிடும். சென்டரில் பார்க்குறேன். சென்டரில் வந்து 2.5. 2.5ன்னா 1 இன்ச் சேர்த்து 3.5. ஓகேவா? அதுக்கடுத்து சைடு பீஸ். சைடு பீஸ் இங்கே தான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2.5 இருக்குது. நான் வந்து 3.5க்கு பதிலாக 4.5 வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பீஸில் பட்டிக்கு துணி விடலை, அதாவது தையலுக்கு துணி விடலை. இந்த பீஸில் வந்து நான் தையலுக்கு துணி விடலை. ஸோ இந்த பட்டியில் நான் எடுத்துக்க போகிறேன் அந்த தையல் துணியை. ஓகேவா?
ஏன்னா ஃப்ரண்ட் பீஸில் தையலுக்கு துணி விடாதனால கம்மியாகும், கம்மியானால் தான் ஷேப் கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த கிளாத்தை வந்துட்டு இதில் வந்து நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டில் தான் வரணும்னு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது வந்து வெளிப்பக்கம், இதுவும் வெளிப்பக்கம். இதெல்லாம் மறக்காமல் இந்த மார்க்லாம் போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கழுத்து அகலத்தை நெக்கை வந்து அந்த ஷோல்டர் லூஸ் கொடுக்குறத ஃப்ரண்ட்டு பேக்கு அகலத்தை கம்மி பண்ணுறதோட என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தைக்கிறப்ப நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்பீங்கள்ல, கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறப்போ இந்த கழுத்து தைக்கிறீங்கள அப்போ வந்து இந்த பீஸ் இப்படி இழுத்து தைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து கிராஸ் பீஸ், நீங்கள் கழுத்துலேயும் கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறீங்க. அது அப்படி தைக்கிறப்போ கிராஸ் பீஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அடித்து திருப்பினாலும் சரி, பைப்பிங் கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் தைக்கிறப்ப அந்த பீஸை வந்து ப்ளவுஸை வந்து இப்படி இழுக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கழுத்து பெருசாயிரும், அப்போ ரொம்ப லூஸ் கொடுத்துரும், கண்டிப்பாக ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம் வரும். நீங்கள் இவ்வளோ தூரம் கழுத்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு தைக்கிறப்ப இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டிங் கரெக்டாக அமையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய், see you, tata.